ரோஷன் அவர்களே வார் 2 படம் இப்போ ஓவர்சீஸில் மாசாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓவர்சீஸில் படம் பார்த்து நம்ம ஓவர்சீஸ் நண்பர்கள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கதையை நம்ம போகிறதே ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டால் அவர் ரொம்ப மோசமாக வச்சிருக்காங்க. அவர் நம்ம கிரீன் ஸ்க்ரீனுக்குள்ள வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் மூஞ்சில் ஒரு எமோஷனும் இல்லை. அவர் அவ்வளோவா நல்லாவே நடிக்கலை. அவரோட பெர்ஃபார்மன்ஸே ஃபுல்லாக வந்து தான் காட்டல. படத்தில் அவர் இருக்கிறதே வேஸ்ட் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சரிடா படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்குறதுக்கு, படத்தில் விஷுவல்ஸே இல்லை, சினிமோட்டோகிராஃபி இல்லை, அது வேஸ்ட்டு, அதை ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணதே தப்பு. வந்து கூலி படத்தை தான் ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணோம் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. எல்லாத்தையும் சொல்லி நான் வந்து ரசிகர்களை வந்து தேவையில்லாமல் வந்து திசை திருப்ப விரும்பலை. அதனால நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணல. இந்த ஒரு படத்துக்கு நீங்கள் போனால் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் அவங்க தான் நல்லா இருந்தாங்க. மிச்சப்படி எதுவுமே நல்லா இல்லை. காலையில் போனதுக்கு எனக்கு தூக்கம் தான் வந்தது இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப வந்து தான் பர்சனலாக வருத்தமாக இருந்தது. ஸோ கிருத்திக் ரோஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு கேட்டதுக்கு, கிருத்திக் ரோஷன் அவரோட ரோலை நல்லா தான் பண்ணியிருக்காப்ல. இந்த ஒரு படத்தில் ஹீரோயின் கிருத்திக் ரோஷன் இவங்க 2 பேருக்கு தான் நீ வந்து போக முடியும். கதை எதுவுமே இல்லை, ரொம்ப வந்து தான் மோசமாக இருக்குது. இந்த ஒரு படம் வந்துட்டு பயங்கரமாக அடி வாங்க போது கூலிக்கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் அவங்க சொன்னாலும் நம்ம எதுவுமே வார்த்தை விடக்கூடாது. படத்தை பார்த்து முடிச்சு தான் பேசணும். ஸோ நான் வந்துட்டு இந்த ஒரு படத்தை ஈவினிங் வந்து போய் பார்ப்பேன். பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ரிவ்யூ போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அந்த படத்தை பற்றி நம்ம வந்து ஃபைனலைஸ் ஆகலாம். அது வரைக்கும் இதே ரிவ்யூவை நீங்களும் நினச்சிக்கிட்டு இருங்க. அதுக்காக வேண்டி படம் போகாமலாம் இருக்காதீங்க. நல்லா தான் இருக்கும், நம்புவோம். நன்றி, வணக்கம்.